குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிய பிறகு சின்ன திரையில் நுழைந்தவர் நடிகை நீலிமா ராணி. திரைப்படங்களிலும் சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்தார். இவர் இசைவாணனை என் திருமணம் செய்து கொண்டார் என்பதை பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். கமலஹாசன் நடிப்பில் வெளியான தேவர் மகன் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் நீலிமா. பிறகு சின்ன திரையில் நுழைந்தவர் ஆசை, மெட்டி ஒலி, கோலங்கள், அத்திப்பூக்கள், வாணி ராணி உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்து மக்களிடையே பிரபலமானார். சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே திரைப்படங்களிலும் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தார். இவர் இசைவாணன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். அவர் சினிமா துறையில் இல்லை என்றாலும் திரைப்படம் தயாரிக்க ஆசைப்பட்டு இருவரும் இணைந்து ஒரு படத்தை தயாரித்தனர். ஆனால் பாதியிலேயே அந்த படம் நின்றது. அதன் காரணமாக 4 கோடி ரூபாய் கடன் ஏற்பட்டு சமீபத்தில்தான் அந்த கடனை அடைத்தோம் என்று பேட்டியில் கூறியுள்ளார். எனது கணவர் இசைவாணனை எனக்கு 20 வருடங்களாக தெரியும். எனக்கும் அவருக்கும் 10 வயது வித்தியாசம். எங்களுக்கிடையே புரிதல் இருக்க முக்கிய காரணம் வயது வித்தியாசம். வயது முதிர்ந்தவரை நான் திருமணம் செய்ததாக பலர் கமெண்ட் செய்கிறார்கள். ஆனால் வயது வித்தியாசம் இருப்பதனால்தான் அவருக்கு பக்குவம் இருக்கிறது. அப்போதுதான் இருவருக்குள்ளும் ஒரு பேலன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். 2 பேருமே பக்குவம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சொதப்பலாகிவிடும். இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் வயது வித்தியாசம் பார்க்காமல் இவரை கல்யாணம் செய்திருப்பதாக பல கருத்துக்கள் தெரிவித்தாலும் இன்றும் நாங்கள் காதல் தம்பதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார். அன்புக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை நீலிமா நிரூபித்துவிட்டார்.